ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ரவி ரைடர். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆகுதுங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி 5 மணிக்கெலாம் வெளில போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டு தூங்கினதுனால இப்போ தாங்க எந்திரிச்சோம். ஒரு 5:45 போல் எந்திரிச்சு இப்போ தான் குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாக இருக்கோம். இப்போ நம்ம தங்கியிருக்கிற ரெஸ்டாரண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்குள் வியூ ரெஸ்டாரண்ட். அங்கே தான் நம்ம வந்து தங்கியிருக்கோம். அதானே ப்ரோ? அங்கே வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நம்ம கேமரா வந்து இந்த பக்கம் திருப்ப முடியாது. அதனால தான் இப்போ வாங்க நம்ம அடுத்து எங்கெங்கே போகிறோன்னு தெரில. ஏன்னா சீக்கிரமாக போனால் தான் வந்து போட்டிங்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பக்கம் ஃபாரஸ்ட்டு சென்டரில் வந்து நம்ம வந்து போட்டிங்கில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போக முடியுமா என்னன்னு தெரியல. நம்ம எங்கே போகிறோமோ அப்படியே நான் கண்டினியூவாக வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன், பார்த்துருப்பீங்க எல்லோரும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவும் வந்து ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக தான் இருக்கும். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரெடி ஆகிட்டு வேனுக்கு போயிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இதாங்க நம்ம தங்கியிருக்கிற ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து ரூம் 1, இது 2, அது வந்து 3. மாடியில் வந்து 2 ரூம் இருக்குங்க. பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தாங்க. நம்ம வேன் இங்கே தான் நிற்கிது. இங்கே பாருங்க, இப்போ தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குங்க, தெரியுதா? ஃபுல்லாக விடிஞ்சதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த பிளேஸு. இங்கே வந்து என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வீடுங்க இருக்குங்க. அவ்வளோதான். இந்த லைட் செட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா செமையாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மூங்கில்ங்க. மூங்கிலில் வந்து லைட் வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும், பீர் பாட்டில் நல்லா இருக்குல்ல. ஓகே கைஸ், வாங்க நம்ம வந்து நல்ல ஒரு பிளேஸுக்கு போனதுக்கப்புறம் நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ இந்த தேக்கடியில் வந்து இந்த இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இங்கேருந்து தான் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து அது வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பிளேஸு. உண்மையாகவே செமையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், அங்கே பைக்கு கார்லாம் வந்துகிட்டு இருக்கா, அப்படியே தான் சுற்றி ஏறணுங்க. உண்மையாக அப்படியே கீழே அப்படியே இல்லைன்னு இறங்கிக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வருஷலாம் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து இந்த முடி வளர்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மூலிகையெல்லாம் எடுப்பாங்கல்ல, அது எல்லாமே இங்கே தான் வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம், ஆமாம், விவசாயம் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே பிளேஸு செமையாக இருக்குங்க. அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அப்படியே நான் பேக் கேமரா ஆன் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஓகேங்க, நம்ம இறங்கி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த பாருங்கள், வீடு தானே அது. வீடும் அப்படியே இது வந்து ஒரு ஷாப்பாகவும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆயிலுக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கிறிஸ்மஸ்க்காக இங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கங்க. நான் அப்படியே அவங்க சொல்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் ஹேர் வளர்கிறதுக்கு எல்லாமே வந்து மூலிகை சம்மந்தமான பொருளை வச்சு இங்கே வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் தந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 1360, இது வந்து 950 and இது வந்து 240 3 soap. ஓகேங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குங்குமப்பூவில் வந்து தயாரிக்கிறதாங்க. ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் மாறுது, தெரியுதா? இது வந்து குங்குமப்பூவில் வந்து ரெடி பண்ணுறோம். இது வந்து ஃபேஸுக்கு வந்து இந்த கருவளையம்லாம் இருக்குல்ல, அதுக்கு இந்த டார்க் ஸ்பாட்டு அதுக்கெலாம் வந்து இது போட்டோம்னா சீக்கிரமாகவே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முகத்துலேருந்து. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணணுமா. வீடியோவை ஏன் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வாசனை மாதிரி கையில் வந்து ஒரு பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும். அது கையில் வந்து தேய்ச்சிட்டு மோந்து பார்த்தோம்னா அப்படியே உச்சாமண்டை வரைக்கும் ஏறும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இங்கே இருந்துச்சு. நான் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்தே அண்ணன் வந்து டக்குன்னு மூக்கில் வச்சுட்டா, நானும் சல்லுன்னு இழுத்துட்டேன் வேறு.
அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. இது ஃபுல்லாக அப்படியே பரவுறது எனக்கு நல்லா தெரியுதுங்க. அவ்வளோ ஒரு பவராக இருக்குது அது. நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த ப்ராடக்ட் இல்லை, என் அண்ணன் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்து மூக்கில் வச்சுட்டாங்க. அப்பா முடியல சத்தியமாக. அவனை மறுபடியும் அதை கையில் தேய்ச்சி இழுக்க சொன்னேன். நான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேண்டும் அப்படி என்று. அதனால தான் அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. உள்ளே நிறையா ப்ராடக்ட் வச்சுருக்காங்கங்க. நான் இந்த இடத்தோட லொக்கேஷனை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த பிளேஸுக்கு போனோம்னா நான் அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. இந்த இடத்துல அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, ஏதோ சில ப்ராடக்ட்டு. ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரேட்டு கூட தான் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நானும் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்த பிளேஸுக்கு போக போகிறோம். ஜீப்பில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே போகும்போது நான் வீடியோ எடுக்கிறேங்க. பாய். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்காங்க. அதை வந்து இப்போ நான் மோந்து பார்த்தேங்க. ஐயோ அவ்வளோதான், மண்டையே பிச்சுக்கிறான் போல இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ என் அண்ணனை இப்போ நான் மோந்து வைக்க போகிறேன். அதை வேறதா இது அப்படியே மோந்து பாரு. பாருங்க, அந்த அளவுக்கு இது வந்து காரமாக இருக்குங்க இதோட ஸ்மெல்லு. பாருங்க பெரியமா வந்து பாருங்க கண்ணு தண்ணியே வந்துச்சுங்க. அண்ணி நீங்கள் ஓகேங்க. இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் இங்கே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து கொரியரும் போட்டு விட்றாங்களாம். அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து தான் வாங்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து டெலிவரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ நமக்காக பார்த்தீங்கன்னா 2 ஜீப் வந்துருக்குங்க. ஒரு ஜீப்பு இங்கே நிற்கிது. இந்த ஜீப்பில் தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம். பாருங்க கிராஸ் ஆகி போகிறாங்க. இந்த ஜீப்பில் தான் நம்ம போக போகிறோம். அதுவும் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் உட்கார போகிறோம். நம்ம தான் எங்கள் அக்காவே ஓப்பன் பண்ணாங்களே சூப்பராக உட்காந்துங்க. நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் உட்கார போகிறேங்க. இங்கே பாருங்க, நம்ம ஜீப்பு ஒன்று முன்னாடி போயிட்டுருக்குங்க. அதுலேயே இப்போ இதுலேயும் தான் நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போகிறேன்னே தெரியல. ஆனால் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறோம். பாருங்க கவர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க அத்தா, ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய் யூடியூபர்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து நம்ம தான் பிடிச்சிக்கிறோமா. அதனால எங்கள் அத்தை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என் மேலே. வாங்க நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, போகிற ரூட்டு வேறு லெவலில் இருக்குங்க. மாசாக இருக்குது. 2 பக்கமும் வந்து டீ எஸ்டேட் தானே இது. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் இருக்குது. அதில் வந்து சென்டரில் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்க ரூட்டு வேற லெவலில் இருக்குங்க. பாருங்க அந்த வேனில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இதை வேணா கை கோத்து நடந்து போகிறாங்க. இந்த புது மாப்பிள்ளை பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற அளப்பறை தாங்க முடியல. கையை விட்றான். இந்த பாருங்க, இதான் வந்து முல்லை பெரியாறாங்க. அம்மா டேனிங்லாம் பயங்கரமா இருக்கு. ஓகேங்க, அங்கே காட்டினலங்க பாலத்துக்கிட்ட அதே ஆறு தாங்க அது, முல்லை பெரியாருங்க. அப்படியே வாங்க நம்ம வந்து கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வருவோம். யாருமே வரல, எல்லாரும் மேலே தான் நிற்கிறாங்க. வராங்களா என்னன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஆக்சுவலாக இப்படி தான் ஓடுது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஒரு களிமண்ணாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாறையாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குருவி கத்துதுங்க. இங்கே சூப்பராக இருந்துச்சுங்க அதோட வாய்ஸ். இப்போ அந்த வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? எனக்கு இங்கே நல்லாவே கேட்குதுங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே புல்லாங்குழலில் ஊதுற மாதிரியே இருக்குது. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல வேலைங்க இப்போன்னு பார்த்து. ஓகேங்க, நம்ம வந்து இங்கே தான் நின்றுட்டு இருக்கோங்க. பாருங்கள்
முல்லை பெரியாரில் வந்து நின்றுட்டு இருக்கோங்க. நம்ம ஃபேமிலி எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேலே நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளும் போய் செல்ஃபி எடுப்போம். இங்கே வேறு எதுவும் இல்லைங்க, இந்த ஆறு மட்டும்தான் இங்கே இருக்குது. அடுத்து வேறு ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு போய் பார்க்கணும். வேறு என்ன பிளேஸுங்க இருக்கீங்க? இதுதானா? இதுதான் மட்டும் சொன்னீங்கன்னா அப்புறம் பார்த்துங்க. ஆக்சுவலாக இதுவும் ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க, நல்லா இருக்குது. அங்கே ஒரு குருவி ஒன்று கற்றுது, சூப்பராக இருக்குது. அதை கேட்குறதுக்கு அப்படியே புல்லாங்குழலில் வாசிக்கிற மாதிரியே இருக்குங்க அந்த வாய்ஸு. இப்போ ஏறவே முடியலங்க. தண்ணியா இருக்குங்க. வரியா வீடியோல பேசுறியா? இந்த பிளேஸ் எப்படி இருக்கு ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதவன் ஒரு படத்துல வந்து அது என்ன படம் தெரியும், கண்ணாடி போட்டுக்கிறேன். அது என்ன படம் தெரியலங்க, தம்பின்னு நினைக்கிறேன். அதுல வந்து வராத போயிடு வராதங்க. அதே மாதிரியே இருக்கான்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லிவிட்டேன். உடனே வந்து இவனோட அலப்பறை தாங்க முடியல, ஏதாவது சொல்லிடுவாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, நம்ம அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இவங்க தான் எங்கள் அண்ணியார். ஹாய் சொல்லுங்கள் அண்ணியார். ஓகேங்க, பாய். ஓகேங்க, அடுத்த பிளேஸுக்கு நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பாருங்க, ஆஃப் ரோடுங்க ஃபுல்லாகவே. வேற லெவல். அது ஒரு இதாங்க. ஓ மை காட், பாருங்க ரோடெலாம் வந்து பயங்கரமா இருக்கு.